உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 23ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 23/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 23/7/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியுடன் எல்லா காரியங்களையுமே ரொம்ப சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் இன்று கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு தயவுசெய்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஆன்மீக சிந்தனையை அதிகரிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பழைய அனுபவங்கள் உங்களுக்கு இப்பொழுது ஒரு புதிய மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்று செயல் வடிவம் ஆக்குவீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வந்த தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்றைய நாள் கொஞ்சம் சிறந்தது. யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனச்சோர்வு ஏற்படும். அதே போல் அடுத்தவர்களிடம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாய் தகராறு வைத்து கொள்ளாதீர்கள். அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தாய் தந்தையருடன் கொஞ்சம் பணிவாக நடந்துக்குங்க. மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதால் அவங்களோட கொஞ்சம் அடங்கி செல்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்லவும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே சுறுசுறுப்புடன் இருப்பீங்க. விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்வீங்க. தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம் அனைத்தும் இன்று சாத்தியமாகும். நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் இன்று நீங்கி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உயர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதுலேயுமே இன்றைக்கி சுறுசுறுப்பாக செயல்பட்டு இயலாத காரியத்தை கூட இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் வழியிலும் மனைவி வழியிலும் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள். அவளோட மகிழ்ச்சியாக இன்றைய நாளை செலவழிப்பீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். இதனால் சம்பள உயர்வு அதிகரிக்கும். அதே போல் உற்றார் உறவினர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சகோதரிகள் வழியில் இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கும்.
உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க. அதுக்கு உங்கள் நண்பர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அதிகரிப்பாங்க. இதனால் உங்களுக்கு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் பணிபுரிகின்ற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நேரம் இது. எடுத்த காரியத்தை நினைத்த காரியத்தை எளிதிலே இன்றைக்கி செய்து முடித்துருவீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் வரும். நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள். வீடு வாங்குதல், சொத்துக்கள் வாங்குதல், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதன்படி திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் ஆதரவு இருக்கும். நீண்ட காலமாக திருமணம் வர அமையலாம், திருமணம் வர அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் வாட்டி வந்த கவலைகள் போகும். இன்றைய நாள் எளிதாக பிரச்சனைகளை ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவத்தை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய வண்டி வாங்குதல், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். புகழ் நிறைந்த பாராட்டுகள் நிறைந்த ஒரு தெளிவில் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர் இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். நீங்கள் சொல்கின்ற பேச்சை அனைவரும் எளிதாக கேட்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அனைவருடைய ஆதரவுமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்களும் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து நீங்கள் செய்யலாம். அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, சிறந்த நாளாக, நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனைத்து நண்பர்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.